கிழக்கு மாகாண சபையினுடைய கிராமிய அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நொச்சிக்குளம் சாந்திபுரம் இணைந்த வகையிலே இந்த கிராமங்களுடைய அபிவிருத்திக்காக என்னுடைய சிபார்சின் பேரிலே கிராமிய அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சம் ரூபாய் கிழக்கு மாகாண சபையினால் ஒதுக்கப்பட்டது. சாந்திபுரம் கிராமத்திலே இன்று நாங்கள் அந்த முடிவுறுத்தப்பட்ட அந்த அபிவிருத்தி திட்டங்களை மக்களுடைய கைகளுக்கு பாரப்படுத்தி இருக்கின்றோம். 160 மீட்டர் நீளமான ஒரு கான்கிரீட் வீதியும் 4 கிணறுகள் துப்புரவு படுத்திய வகையிலும் ஒரு புதிய கிணறு அமைக்கப்பட்ட வகையிலும் சாந்திபுரம் கிராமத்தில் இந்த வேலைகள் முடிவுறுத்தப்பட்டு இன்று அந்த வேலைகள் திட்டங்களை நாங்கள் மக்களுக்கு கையளித்திருக்கின்றோம். அதுபோன்று நொச்சிக்குளம் கிராமத்திலும் இதே வகையாக வீதிகள் ஒரு பாடசாலை கட்டிடம் என்பவற்றை அமைத்து முடித்திருக்கின்றோம். ஆகவே பிற்படுத்தப்பட்ட அல்லது அபிவிருத்தியிலே பின்தங்கியுள்ள மிக தூர பிரதேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய நிலைமைகளை அவர்களுடைய வாழ்வாதார முயற்சிகளுக்கு அடிப்படையாக இருக்கின்ற சில விஷயங்களை திருத்த வேண்டும் என்ற நோக்கிலே இந்த வேலைகளை நாங்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய ஒரு கட்டமாக இப்பொழுது சாந்திபுரம் கிராமத்திலே மக்களுக்காக எங்களால் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு கையளித்திருக்கின்றோம்.